மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்னா காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. அப்போது தேன்லாம் சாப்பிடக்கூடாது. அது மனித உணவு கிடையாது. தேன் தேனீக்களுக்கான உணவு. அது நீ உயிரை பணயமாக வச்சு ஒரு உணவை சாப்பிடாத. இப்போ தேனை எடுத்து சாப்பிட்றேன்னா அதுக்கு பல பாதுகாப்பு. இப்போ இந்த காலத்தில் தான் தேனே சாப்பிட்றாங்கன்னு நான் சொல்கிறேன். கடந்த காலங்களில், கற்காலங்களில் மனிதர்கள் தேன் சாப்பிட்ருப்பாங்களான்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க. கற்காலங்களில் மனிதர்கள் தேன் எடுத்து சாப்பிட்ருப்பாங்கன்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நீ தேன் எடுப்பதாக இருந்தால் ஒரு பயங்கரமான பெரிய வகையான தேனி, நாட்டு தேனிங்கிறது சின்னதாக இருக்கும். அது 10 தடவை கொட்டிச்சினாலும் ஒன்றும் ஆகாது, யாரும் சாக மாட்டாங்க. மூஞ்சி முறையெல்லாம் வீங்க தான் தேர்மே தவிர 2 நாள் கழித்து சரியாயிடும். அதுவே மலை தேனிலாம் இருக்குது. நிறைய மலை தேனி தான் நாடு முழுதும் இருக்குது, அதிகமாக இருக்குது. அதெல்லாம் 3 தேனீக்கள் கொட்டிச்சினாலே செத்து போயிடுவாங்க. அப்போ இன்றைக்கி தேன் எடுக்கிறவங்க பல விதமான பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் தேன் எடுக்கிறாங்க. முகமுடி போட்டுக்கிறாங்க, ட்ரெஸ், அதுக்குன்னே தேன் எடுப்பதற்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் தேன் எடுக்கிறாங்க. இந்த பாறைகள்லேயும் மரங்கள்லேயும் போய் தேன் எடுக்கிறவங்க ரொம்ப பாதுகாப்பாக தான் எடுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ கற்காலங்களில் ஆடையே அணியாத காலங்களில் அப்போல்லாம் தேன் எடுக்கிறது, மலை தேனெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். இப்போ பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த ஒரு தேன் கூட பார்த்திங்கனாலும் இங்கே நாட்டு தேனியே கிடையாது. இங்கே நாட்டு தேனிங்கிறது இல்லவே இல்லை. இங்கே இருக்கிற எல்லா தேனியுமே பெருசாகவே இருக்குது. இது மூணு தேனி கொட்டினாலே செத்து போயிடும். இதுவே நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் போங்க, அங்கே எல்லாமே நாட்டு தேனி, சின்ன தேனி. அது 10 தடவை கொட்டினாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ அந்த தேனை எடுத்து சாப்பிட்றதுக்கு கடந்த காலங்களில் வாய்ப்பு இருந்திருக்கு. ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில், நூலிழைகளால் நெய்யப்பட்ட ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் கூட அந்த சின்ன வகை தேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய தேன் எடுத்து சாப்பிடணுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உபகரணம் தேவை. இதெல்லாம் தேன் இல்லை. 3 தேனி கொட்டினாலே ஒருத்தர் செத்து போயிடுவாங்க. அப்படின்னா இது உண்மையிலே ஒரு விஷப்பாம்புக்கு சமம். இந்த தேனி விஷத்துக்கு சமம், விஷப்பாம்புக்கு சமம். விஷப்பாம்பு ஒரு தடவை 2 தடவை கொத்திச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அதுவே இந்த தேனீக்கள் 3 தடவை கொட்டிச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அப்போ இது ஒரு விஷப்பாம்புக்கு தான் சமானம் இந்த தேனீக்கள். இந்த விழுப்புரம் மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய தேனீக்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கெல்லாம் கடந்த காலங்களில் ஒரு ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கெல்லாம் தேன் எடுத்துருக்க மாட்டாங்க. ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மக்கள் நிர்வாணமாக வாழ்ந்திருப்பாங்க. அப்போ நிர்வாணம், பாதுகாப்பு உபகரணம் கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது. பாதுகாப்பாக ஒரு ஆடை அணிந்து கொண்டு அந்த தேனை எடுக்க எப்படி முடியும்? அவ்வளோ எடுக்கவே முடியாது. நீ கற்காலங்களில் ட்ரெஸ்ஸே கண்டுபிடிக்கப்படாத காலம், இயற்கையிலேருந்து இலைத்தலைகளையும் நார்களையும் செஞ்சுக்கிட்டு உடம்பில் சுற்றிக்கிட்டு திரிஞ்ச காலங்களில் அவங்க இந்த பெரிய வகையான மலைத்தேன் கூட்ட அவங்க கையை நெருங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணமே கிடையாது. இன்றைக்கி தான் நமக்கு நிறைய க்ளவுஸ் இருக்குது, முகமுடி இருக்குது, அதுக்குன்னு ஒரு சட்டை இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பாதுகாப்பாக போய் தேன் எடுத்துடுறோம். அப்போ கடந்த காலங்களில் ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில், கற்காலங்களில் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்திற்கு முன்பு வரைக்கும் ஒரு மரங்களின் உயரத்தில் போய் யாருமே தேன் எடுக்க மாட்டாங்க. நெருப்பை பற்ற வச்சா கூட, அந்த தேன்கூட்டில் பற்ற வச்சா கூட அது பறந்து இவங்களை கொட்டிடும். இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உபகரணம் கடந்த காலங்களில் கிடையாது. ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவங்க தேனே சாப்பிட்ருக்க முடியாது. தேன் சாப்பிடுகிற வழக்கம் இன்றைக்கி தான் அதிகமாக இருக்குது. கடையில் போய் வாங்கிக்கிறாங்க, யாராவது எடுத்து கொடுக்குறாங்க, உயிரை பணயமாக வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. சிரமப்பட்டு பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு தேனை எடுத்து கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிட்றாங்க. அப்போ கற்காலங்களில் தேன் எடுத்து சாப்பிட்ருக்க பெரும்பாலான மக்களுக்கு வாய்ப்பே கிடையாது. கற்காலங்களில் எப்படி தேனை எடுப்பாங்க? அது கொட்டிச்சுன்னா 3 தேனி கொட்டிச்சுனாலே செத்து போயிடுவாங்க. அப்படிங்கும்போது கற்காலங்களில் ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் உங்களுக்கு பாதுகாப்பு உபகரணமே கிடையாது. அங்கே ஆடை கிடையாது, முகத்தை மூட முடியாது. அவங்க பெரும்பாலும் நிர்வாணமாக வாழுகிற அந்த மக்கள் எப்படி தேன் கூட்டில் போய் கை வைப்பாங்க? அதனால் கடந்த காலங்கள்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆடைகள் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் கண்டிப்பாக தேன் சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இன்றைக்கி தான் தேன் சாப்பிடுகிற வழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லிட்டோம்.